ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6th தமிழ் ஓல்டு புக் இயல் 1ல் உள்ள டெஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ முதல்ல படிங்க, இயல் 1 படிச்சுட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஒன்லி வந்து கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லெசன் ஓகேங்களா, திருவருட்பா, திருக்குறள், உவேசா. ஸோ இது மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதுலேருந்து என்ன கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆப்ஷன் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல, ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுத்தா மட்டும்தான் நீங்களும் நல்லா வந்து டெப்த்தாக படிப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ இது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொஸ்டின் ரீட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் லைவ்லேயே வந்து ஆன்சர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஷார்ட்டாக கூட நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து படித்தது உங்களுக்கு வந்து மறக்காது, மெமரியில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஜிகேயை பொறுத்த வரைக்கும் கூட உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சு எடுக்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா தமிழில் 100 மார்க்குங்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு படித்தா மட்டும்தான் எப்படியாவது மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண வராதிங்க. ஸோ இனிமேல் படிக்கிறத நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்க ஓகேங்களா. கொஸ்டினோட நல்லா தெளிவாக படிச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் வாழ்த்து பாடல் எழுதியவர் யார்? கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? ஸோ அப்படியே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா லைவ்லேயே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் வாழ்த்து பாடலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரை பெற்றவர் யார்? ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. திருவரு பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? ஸோ சரியான விடை ராமலிங்க அடிகளார். தேர்ட் கொஸ்டின், அறிவு நெறி விளங்க ராமலிங்க அடிகளார் நிறுவிய சபை எது? அறிவு நெறி விளங்க ராமலிங்க அடிகளார் நிறுவிய சபை எது? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவு நெறி விளங்க ராமலிங்க அடிகளார் நிறுவிய சபை எது? ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஞான சபை. ஸோ ராமலிங்க அடிகளார் வந்து அறிவு நெறி விளங்க நிறுவிய சபை வந்து ஞான சபை. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? ஃபோர்த் கொஸ்டின், திருக்குறள் வந்து எந்த நூல்களுள் ஒன்று? ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல். திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஃபிஃப்த் கொஸ்டின், உலக மக்களால் திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? உலக மக்களால் திருக்குறள் வந்து எவ்வாறு போற்றப்படுகிறது? ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே லைவ் சாட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இல்லாட்டி நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே ரீட் பண்ணுறேன். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, உலக மக்களால் திருக்குறள் வந்து எவ்வாறு போற்றப்படுகிறது? ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலக மக்களால் திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? சரியான விடை வந்து உலக பொதுமறை. உலக மக்களால் திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு போற்றப்படுகிறது. சிக்ஸ்த் கொஸ்டின், சொற்பொருள் ஓகேங்களா. சொற்பொருள், ஆர்வலர் இதுக்கான பொருள் என்ன? ஸோ ஆர்வலர் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன?
ஆர்வலர் சொல்லுக்குரிய பொருள் என்ன? சோ சரியான விடை பாத்தீங்கன்னா அன்புடையவர். ஆர்வலர்னா அன்புடையவர். என்பு சொல்லுக்குரிய பொருள் என்ன? என்பு சொல்லுக்குரிய பொருள் என்ன? என்பு என்ற சொல்லுக்குரிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு. இது பாத்தீங்கன்னா இங்க எதை குறிக்கும் அப்படின்னா உடல் பொருள் ஆவியை குறிக்கும். எலும்பு அப்படிங்கிறது உடல் பொருள் ஆவியை குறிக்கும். என்ப என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? என்ப என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? சரியான விடை பாத்தீங்கன்னா என்பார்கள். என்பன என்பார்கள். மரம் என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? மரம் என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? மரம் என்ற சொல்லுக்குரிய பொருள் பாத்தீங்கன்னா வீரம். நண்பு என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? நண்பு என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? நண்புனா நட்பு. நெக்ஸ்ட் பாருங்க தளிர்த்தற்று என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? தளிர்த்தற்று என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல. வற்றல் மரம் என்று சொல்லுக்குரிய பொருள் என்ன? வற்றல் மரம் என்னும் சொல்லுக்குரிய பொருள் என்ன? வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். புறத்துறப்பு என்ற சொல்லுக்குரிய பொருள் என்ன? புறத்துறப்பு என்னும் சொல்லுக்குரிய பொருள் என்ன? உடல் உறுப்புகளை தான் வந்து புறத்துறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அகத்துறப்பு என்று சொல்லக்கூடிய பொருள் என்ன? அகத்துறப்பு என்று சொல்லக்கூடிய பொருள் என்ன? அகத்துறப்புனா மனத்தின் உறுப்பு. அகத்துறப்புங்கிறது மனத்தின் உறுப்பு. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். தமிழ் தாத்தா என்று வந்து யாரை அழைக்கிறோம்? தமிழ் தாத்தா என்று யாரை அழைக்கின்றோம்? இந்த தமிழ் தாத்தா யூவேசா லெசன் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஓவே சாமிநாதரை பத்தி சிலபஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதனால இந்த லெசன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ராமலிங்க அடிகளாரும் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல வந்து இருக்குது. அந்த லெசனையும் நல்லா படிச்சுக்கோங்க. 8th கொஸ்டின் வந்து தமிழ் தாத்தா என்று யாரை அழைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊவேசா. பழங்காலத்தில் செய்யுள் இலக்கணம் எந்த சுவடியில வந்து எழுதப்பட்டது? பழங்காலத்துல வந்து செய்யுளும் இலக்கணமும் எந்த சுவடியில் வந்து எழுதப்பட்டது? சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி. பழங்காலத்தில் செய்யுள் இலக்கணம் வந்து ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது. 10th கொஸ்டின். ஊவேசா ஓலைச்சுவடியை வந்து எந்த ஊரில் எடுத்தார்? ஊவேசா ஓலைச்சுவடியை வந்து எந்த ஊரில் எடுத்தார்? சரியான விடை பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல உள்ள கொடுமுடி. ஓகேங்களா? கொடுமுடி அப்படிங்கிற ஊர்ல எடுத்திருப்பாங்க. அது எந்த மாவட்டம்னா ஈரோடு மாவட்டம். ஓலைச்சுவடியை வந்து எந்த ஊர்ல எடுத்திருப்பாரு அப்படின்னா கொடுமுடி. இது வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து இருக்குது. 11வது விஷயம் பாருங்க. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்களோட பெயர்கள் வந்து இருந்துச்சு? குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் வந்து இருந்தது? சரியான விடை வந்து 99 பூக்களுடைய பெயர்கள் வந்து இருந்துச்சு. 12வது விஷயம். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலோட ஆசிரியர் யார்? குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை பாத்தீங்கன்னா கபிலர். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலோட ஆசிரியர் வந்து கபிலர். 13வது விஷயம். ஓலைச்சுவடிகள் வந்து இடம்பெற்றுள்ள பாதுகாக்கப்படும் இடங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். கீழ்த்திசை சுவடி நூலகம் வந்து எங்க பாதுகாக்கப்படுகிறது? எந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்படுகிறது? கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எந்த இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது? சரியான விடை பாத்தீங்கன்னா சென்னை. கீழ்த்திசை சுவடிகள் வந்து சென்னையில. செகண்ட் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எந்த இடத்துல இருக்கு? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்
அது வந்து எந்த இடம்? அதுவும் பாத்தீங்கன்னா சென்னை தான். சரஸ்வதி மஹால் வந்து எந்த இடத்துல இருக்கு? சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்பட இடங்கள். ஓகேங்களா? சரஸ்வதி மஹால். சோ இது வந்து எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். அரசு ஆவண காப்பகம் இது வந்து எந்த இடம்? அரசு ஆவண காப்பகம்ங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்கு? சரியான விடை பாத்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா? சோ இதுல 3 பாத்தீங்கன்னா சென்னை, இந்த சரஸ்வதி மஹால் மட்டும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர். 14வது விஷயம், உ.வே. சாமிநாதர் வந்து எந்த ஊர்ல பிறந்தார்? உ.வே. சாமிநாதர் எந்த ஊரில் பிறந்தார்? சோ சரியான விடை பாத்தீங்கன்னா உத்தமநாதபுரம். சோ இது வந்து திருவாரூர் மாவட்டத்துல உள்ள உத்தமநாதபுரம். ஓகேங்களா? உ.வே. சாமிநாதர் வந்து உத்தமநாதபுரத்துல வந்து பிறந்திருப்பாரு. இது வந்து திருவாரூர் மாவட்டத்துல இருக்குது. 15வது விஷயம், உ.வே. சாமிநாதருடைய இயற்பெயர் என்ன? உ.வே. சாமிநாதருடைய இயற்பெயர் என்ன? இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. உ.வே. சாமிநாதருடைய இயற்பெயர் என்ன? சரியான விடை பாத்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். உ.வே. சாமிநாதருடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். உ.வே. சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் என்ன? உ.வே. சாமிநாதருடைய ஆசிரியர் பெயர் என்ன? கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. உ.வே. சாமிநாதருடைய ஆசிரியர் பெயர் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இதுதான் வந்து உ.வே. சாமிநாதருடைய ஆசிரியர் பெயர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட் 17வது விஷயம் பாருங்க. ஆசிரியர் உ.வே. சாமிநாதருக்கு வைத்த பெயர் என்ன? ஆசிரியர் இருக்காருல உ.வே. சாமிநாதருடைய ஆசிரியர் வந்து உ.வே. சாமிநாதருக்கு வைத்த பெயர் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா சாமிநாதன். உ.வே. சாமிநாதர் வந்து பிறந்த ஆண்டு. உ.வே. சா பிறந்த ஆண்டு எது? உ.வே. சா வந்து எந்த ஆண்டு பிறந்தார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா 19/2/1855. 19வது வருஷம் உ.வே. சா வந்து விரித்து கூறுக. உ.வே. சா வந்து விரித்து கூறுக. உ.வே. சா அப்படிங்கிற அந்த பேரை வந்து விரித்து கூறணும். சரியான விடை பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன். இதுதான் வந்து உ.வே. சாவோட மீனிங். உத்தமநாதபுரம் வேங்கட சுப்பையர் மகனான சாமிநாதன். உ.வே. சா சாமிநாதர் வந்து இயற்கை எய்திய ஆண்டு எது? அவர் வந்து எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா 28/4/1942. 21வது வருஷம் பாருங்க. உ.வே. சா வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? உ.வே. சா வாழ்க்கை வரலாற்றை வந்து எந்த இதழில் தொடராக எழுதினார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். ஓகேங்களா? உ.வே. சா வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழ்ல தொடராக எழுதியிருப்பாரு. உ.வே. சா நூல் நிலையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? உ.வே. சாவுடைய நூல் நிலையம் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சரியான விடை பார்த்தீங்கன்னா 1942. உ.வே. சா நூல் நிலையம் வந்து எந்த நகர்ல தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது? உ.வே. சா நூல் நிலையம் எந்த நகரில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது? சரியான விடை பார்த்தீங்கன்னா சென்னையில உள்ள பெசன்ட் நகர். ஓகேங்களா? சென்னையில உள்ள பெசன்ட் நகர். உ.வே. சா அவர்களுடைய தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? உ.வே. சா அவர்களுடைய தமிழ் பணிகளை வந்து பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? ஒரு 3 பேர், ஒரு 2 பேர் இருப்பாங்க. யார் யாரு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.
உ.வே.சா அவர்களுடைய தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப், ஜூலியஸ் வின்சென்ட். ஜி.யு. போப், ஜூலியஸ் வின்சென்ட். 25வது கொஸ்டின் பாருங்க. உ.வே.சா அவர்களுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் நடுவண் அரசு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எது? நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? இதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, உ.வே.சா பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், நல்லா படிச்சுக்கோங்க. சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006. ஓகேங்களா, 2006ல தான் அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. 26வது விஷயம் பாருங்க. தமிழின் முதல் எழுத்து எது? தமிழின் முதல் எழுத்து எது? சரியான விடை யா. இதுதான் தமிழோட முதல் எழுத்து. இங் என்ற எழுத்துக்கு பின்னால் வரக்கூடிய இணை எழுத்து எது? இங் என்ற எழுத்துக்கு பின்னால் வரக்கூடிய இணை எழுத்து எது? சரியான விடை கா. ஓகேங்களா, உ.வே.சா பதிப்பித்த நூல்கள்ல உ.வே.சா நூல்கள் பதிப்பித்திருப்பார் இல்லையா? அது பிராணங்கள் எத்தனை நூல் இருக்கும்? பிராணங்கள் இது எத்தனை நூல் இருக்கும்? இந்த பதிப்பித்த நூல்கள் அது எத்தனை நூல் அப்படிங்கறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்பாங்க. பிராணங்கள் இது பாத்தீங்கன்னா 12 நூல். வெண்பாங்கிறது எத்தனை நூல் இருக்கும்? வெண்பா நூல்கள்ல பாத்தீங்கன்னா 13. ஓகேங்களா, வெண்பா நூல்கள்ல 13. அந்தாதியில எத்தனை நூல் இருக்கும்? அந்தாதி இதுல பாத்தீங்கன்னா 3 நூல். உலா அப்படிங்கிறதுல எத்தனை நூல்? உலா இது எத்தனை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 நூல். நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகத்தை வழங்கியவர் யார்? நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகத்தை வழங்கியவர் யார்? யாருன்னா உ.வே.சா தான். தமிழ் தாத்தா வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர் யாது? தமிழ் தாத்தாவோட வாழ்க்கை வரலாற்றுடைய நூலின் பெயர் யாது? ஃபைனல் கொஸ்டின். தமிழ் தாத்தா வாழ்க்கை வரலாற்றின் நூலின் பெயர் யாது? சரியான விடை பார்த்தீங்கன்னா என் சரிதம். ஓகேங்களா, தமிழ் தாத்தாவுடைய வாழ்க்கை வரலாற்றோட நூலின் பெயர் என் சரிதம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த டெஸ்ட்டோட மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.